ஓ, என்ன இப்படி ஒரு கனவு வந்திருக்கு அஞ்சலி கூட? அதுவும் நிஜமாவே நடக்கிற மாதிரியே இருந்து அப்புறம் பார்த்தா கனவு. ச்சே, நம்ம எப்பவும் அஞ்சலியை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கனால இந்த மாதிரி கனவு வந்தா, இல்லைனா நிஜமாவே இப்படி நடக்க போகுதா என்ன? நடந்த ஜாலி தான். நைட்டு ஏதோ ஒரு கனவு வந்ததே. நான் எதுக்கு ஐடன் வீட்டில் இருக்கணும் என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒருவேளை எப்பவும் ஐடனை பற்றி திங்க் பண்ணுறனால கூட இந்த கனவு வந்திருக்கலாம். ஓ மை காட் அஞ்சலி. மக்களே சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பு, டைம் ஆகுது பாரு. சரிம்மா. பொய்யும் ஒரு சின்ன பையன் என்கிட்ட சவால் விட்டுட்டான். கண்டிப்பாக இவன் கம்பெனியை தரமட்டம் ஆக்காமல் விடவே கூடாது. ஒரு மாசத்துல 1 கோடி எப்படிடா டேர்ன் ஓவர் பண்ண முடியும்? சவால் விடும்போது ஃபர்ஸ்ட் யோசிச்சு விட்டுருக்கணும்டா ஐடன். நினைச்சாலே சிரிப்பு தான் வருதுப்பா. இவனோட கடந்து பொடி பையன் தெரியாம சவால் விட்டுட்டான். என்ன டாடி சவால் விட்டுருக்கான்னு சொன்னீங்க, ஆனா சிரிச்சிட்டு நிக்கிறீங்க. டேய் மவனே, அவன் சின்ன பையன்டா, பொடியேன். ஏதோ தெரியாம என்கிட்ட சவால் விட்டுட்டான். இதுக்காக அவன் வருத்தப்பட போறான் பாரு. யாரு அவனா? நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆளெல்லாம் இல்லை டாடி. அவனுக்கும் அவனோட அண்ணனுக்கும் எவ்வளோ வயசு தான் டாடி ஆகும்? இந்த சின்ன வயசுலேயே அவங்க இந்த கம்பெனி இவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்கள நம்ம சாதாரணமாகவே எடை போட்டிருக்கவே கூடாது. ஆமாடா, நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்டு தான். ஆனா அவனும் 2 பேரும் பொடியனுங்கடா. நம்ம முன்னாலாம் மோதி ஜெயிக்கலாம் முடியாது. அதான் டாடி நான் சொல்கிறேன், நீங்கள் பொடியனுங்கன்னு சொல்லி தப்பாக எடை போடாதுங்க. நீங்கள் பொடியனுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, எப்போவாது நம்ம கம்பெனியை பீட் பண்ண முடிஞ்சா டாடி? இல்லை. அப்ப இப்போ என்னதான்டா பண்ண சொல்ற? நம்ம இனிமேல் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் தீல நடக்கிற மாதிரி. அவன் சவாலில் ஜெயிக்கிறதுக்கான பிளானை ஒரு பக்கம் போட்டுட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் நம்ம கம்பெனியை எப்படி தரமட்டம் ஆக்குறதுங்கிற பிளானையும் அவன் போட்டு தான் வச்சிருப்பான் டாடி. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டேய், நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவனுங்களுக்கு அறிவு இருக்கா என்ன? அதுதான் டாடி நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சாதாரணமாக அவனுங்களை நினைக்காதுங்க. சரிடா, இந்த பொறுப்பு மொத்தத்தையும் உன் கையிலேயே தாரேன். நீ என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் சவாலில் ஜெயிக்க கூடாது. இதை என் கையில் விட்டுட்டீங்கல்ல, நானே பார்த்துக்கிறேன். அவன் சவாலில் ஜெயிக்கவே முடியாது. நேற்று வந்த கனவு வேற மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குதுப்பா. அஞ்சலி வந்ததும் கேஷுவல் ஆயிடுடா ஐடன், எதுவும் காமிச்சிடாத, அப்புறம் அன்னை மாதிரி செருப்படி தான் வாங்கணும். மே ஐ கம் இன்? எஸ், கம் இன் அஞ்சலி. அதே பிளாக் ட்ரெஸ். என்ன ஐடன்? ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு இந்த பிளாக் ட்ரெஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஐடன். அப்புறம் உனக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆஹா, நிஜமாவா? ஆமாம், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. சரி அஞ்சலி, நீ இதில் உட்காருமா. நம்ம இனிமேல் கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐடன், நானும் அதுதான் சொல்ல வந்தேன். அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம போட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நீயும் உன்னோட ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணு. கண்டிப்பாக அஞ்சலி, என்னோட ஐடியாஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். சரிம்மா, நீ இதில் உட்காரு. ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்க ஐடன்? அது ஒன்றும் இல்லை அஞ்சலி, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஐடன், நீ இந்த கனவு கண்டதுலேருந்தே சரியில்லடா. என்ன ஐடன், நைட்டு கனவதும் கண்டியா என்ன தனியாக புலம்பிட்டு இருக்க? சேச்சா, எனக்கெல்லாம் கனவே வராதுமா. பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க. அந்த வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கும் நம்மளை விட நல்ல வசதியாக இருந்த மாதிரி இருக்குது. எப்படியாவது அந்த பசங்க 2 பேரில் ஒருத்தனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பந்தான் என் பொண்ணு என்னை விட வசதியாக வாழுவா. மம்மி, நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க? நம்ம பக்கத்து வீடு இருக்குல்ல, அங்கே போய் நேற்றுக்கு பேச போனேன். அந்த வீடு ரொம்பவே பெருசாக இருக்குது, நல்ல வசதியானவங்க மாதிரி இருக்குது. அந்த வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே நாகர்கோயிலில் பெரிய ஐடி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க. அவங்களில் ஒருத்தனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சாலுமே நீ நல்ல வசதியாக வாழுவலா, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்கிறதுக்கு, எனக்கு சூர்யா தான் வேணும். நான் சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவன் தான் உன்னை காதலிக்கல, வேற ஏதோ பிள்ளையில காதலிச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வீணான நம்பிக்கை? நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசாதுங்க. எனக்கு என்னோட சூர்யா தான் வேணும். அவன் தான் வேற யாரையும் லவ் பண்ணுறான்ல, அப்போ எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்?
அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கு, அதனால அவன் என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் அவன் காதலிச்ச பொண்ணு வேற அவனை விட்டுட்டு போயிட்டா, அதனால சூர்யா எனக்கு தான். சரி சரி மக்களே, கோவப்படாத, வந்து சாப்பிடு. சரி சரி சாப்பிட்றேன். இன்னைக்கு சூர்யாவோட ஹாஸ்பிட்டலில் தான் ஜாயின் பண்ண போகிறேன். அங்கேயே போய் ஜாயின் பண்ண போறியா? சரி பார்க்கலாம், அவன் காதல் வின் பண்ணுதா இல்லை அவன் காதல் வின் பண்ணுதான். இந்த மாதிரி என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். நீ என்ன புதுசாக உங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்லி கொடுக்குற? எத்தனை தடவை சொல்லி கொடுத்து உங்கள் அப்பா என்னை கை நீட்டி அடிக்க கூட செஞ்சாச்சு. என்ன ரித்தி இன்னைக்கு இன்னும் காணல? உனக்கு 100 ஆயுசு ரித்தி. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள என் கண்ணு முன்ன வந்து நிக்கிறா பாத்தியா? தேவையில்லாததை வளவளன்னு பேசிட்டு இருக்காதுங்க. இன்னைக்கான ஒர்க் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ஓஹோ, தேவையில்லாததா? இருடி மவளே. விடுங்க சூர்யா. இப்ப சொல்லுடி பார்க்கலாம், வளவளன்னு பேசாதுங்கன்னு. அது சூர்யா, என்ன விடுங்க, யாராச்சும் வந்துட போறாங்க. விட மாட்டேன். அது என்னை இறக்கி விடுங்க சூர்யா. ஆஹா, இறக்கி விடணுமா? நீயே இறங்கிக்கோ. சூர்யா விளையாடாதுங்க, யாராச்சும் வந்துட போறாங்க. யாரு வந்தா எனக்கு நடி. டேய் பொறுக்கி இறக்கி விடுறா. இது போதாதடி செல்லம், இன்னும் நிறைய திட்டணும். டேய் ஃப்ராடு, இறக்கி விடு. சூர்யா உன்னை நான் அரைஞ்சிருவேன். நீ முன்னால போலலாம் இல்லை சூர்யா, ரொம்பவே மாறிட்டா. ரொம்ப ஓவரா இப்போ எல்லாம் அட்வான்டேஜ் எடுக்கிற. அப்பப்பா, முன்னால மாதிரி மட்டும் நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் கடைசியில சன்னியாசியா தாண்டி போகணும். நம்ம முன்னால ஒன்றா இருக்கும்போது எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் நீ இப்போ அப்படி இல்லை சூர்யா, ரொம்பவே மாறிட்டேன். எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஆஹா, மேடமுக்கு பிடிக்கலையா என்ன? கள்ளி கள்ளி வெக்கத்துல சிரிச்சிட்டு தானே போற. இந்த சூர்யா வர வர மோசமாகிட்டே இருக்கான். ஆனால் நான் சூர்யாவுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுனானா இனிமேல் அவனை திட்டி விட்டுறணும். அப்பந்தான் அவன் என்னை விட்டு விலகியே இருப்பான். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா என்ன? இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா என்ன? இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? நான் அன்னைக்கு உன்னை வார்ன் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீ சூர்யாவோட ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க. உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? உங்கள் அளவுக்குலாம் இல்லை அக்கா. என்னடி நக்கலா? நானும் சூர்யாவும் ஒன்றா தான் படிச்சிருக்கோம், ஒரே கிளாஸில் தான் படிச்சிருக்கோம். இடையில வந்து நீ யாரடி? அதை நீங்கள் சூர்யாக்கிட்டே கேட்கலாமே. என்ன திமிரு உனக்குல்ல? முன்னாலே நான் கண்டாலே பயப்படுவேன், இப்போ என்ன நீ ஓவராக பேசுகிற? எல்லாம் நீங்கள் கொடுத்த தைரியம் தான் அக்கா. நீ வேணா பார்த்துட்டு, இனிமேலாம் சூர்யா உன்னை ஏற்றுக்கவே மாட்டான். நீ அந்த அளவுக்கு அவனுக்கு பண்ணி விட்டுட்டு போயிட்ட. உன் கண்ணு முன்னாடி நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு வாழலைன்னா பாரான். சரிக்கா, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. திமிரு திமிரு திமிரு, உடம்பு ஃபுல்லாக திமிரு ஏறிட்டு உனக்கு. உங்களை விட கம்மி தான்க்கா. மக்களே வந்துட்டியா? அண்ணன் எங்க? அண்ணனுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துமா, அதான் அவன் அங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ரித்தி எங்க? இன்னைக்கு சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சனால பஸ்லேயே வந்துட்டா மக்களே. இவளுக்கு இதே வேலையா போச்சு. அம்மா, அப்புறம் அந்த தரகர்கிட்ட இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வாங்குறீங்களா? ஆமாம் மக்களே, நில்லு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். இந்த மக்களே ஃபோட்டோ. அம்மா, இதான் பொண்ணு. ஆமாம் மக்களே,